ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கீழ் திருப்பதியோட மே மாசம் ஜூன் மாசத்தோட ரூம் புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் ஆனதும் எரர் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது வந்து புக் பண்ணக்கூடியதா தான் இருந்தது. ஒரு சில நண்பர்கள் ரூம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா நம்ம டைரக்டா போயிட்டு ஆஃப்லைன்ல கூட ரூம் புக் பண்ணலாம். எங்க அவைலபிள் இருக்கும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம். இங்க எஸ்எஸ்டி டோக்கனுமே நமக்கு இஷ்யூ பண்றாங்க. இங்க ஆஃப்லைன்ல ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா கொடுப்பாங்க. அது இல்லாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது ரெண்டுமே டிடிடியோட அபிஷியல் ரூம்ஸ் இடங்கள் தான். ஸோ இங்க நீங்க போயிட்டு ஆஃப்லைன்லயும் கூட ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்க போற வரைக்கும் வந்து இந்த அக்கமடேஷன் அப்படின்ற பேஜ்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும். இப்போ மே மாசத்துக்கு 22ஆம் தேதி ஒரு 100 ரூபாய் ரூம் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி திருப்பதியும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஜூன் மாசத்துல ரூம்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கு. மே மாசம் வந்து 14ஆம் தேதி மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லா நாளுமே வந்து புக் ஆயிடுச்சு. ஜூன் மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. ஸோ 27, 28 இந்த மாதிரி அவைலபிள் வந்து இருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கம்ப்ளீட்டா புக் ஆயிருக்கு. சில டைம் சில பேர் ரூம் வந்து புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களால் அந்த டேட்டுக்கு போக முடியல, ரூம் வேணாம் அப்படின்றத திங்க் பண்ணாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லோல வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ நம்ம வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அதே மாதிரி தான் திருமலையிலையும் கேன்சல் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். நைட் டைம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா அவைலபிள் இருக்கத குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், இல்ல இன்னைக்கு வந்து அக்கமடேஷன் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நியூ வெப்சைட்ல நம்ம எப்படி நம்மளோட டிக்கெட்டு, நம்மளோட அக்கமடேஷன் காப்பி எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஸோ அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களே அதனால. ஸோ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் இருக்கும். இதுல புக்கிங் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு இந்த கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரீசெண்டாக நம்ம புக் பண்ணியிருக்கக்கூடிய 300 ரூபா தரிசன டிக்கெட் வந்து இங்கே இருக்கும். என்னைக்கு புக் பண்ணோம் செக்இன் டேட் இந்த கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல், வியூ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசிப்ட் வந்து வியூ ஆகும். இதுல கீழே அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிடிஎஃப்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சில டைம் பிடிஎஃப்ல சர்வ் பண்ணும்போது நமக்கு டிக்கெட் வந்து கட் ஆகி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து உங்களோட லே அவுட்ல போயிட்டு மோர் செட்டிங்ஸ்ல நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். ஸ்கேலு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பேப்பர் சைஸ் இதெல்லாம் நீங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து காட்டாது. இல்லை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரிண்டர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது நமக்கு எல்லாமே ஒரே பேஜ்ல வர மாதிரி இருக்கும். இது வந்து 300 ரூபா டிக்கெட் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. இதுவே நீங்க வந்து சீனியர் சிட்டிசன் புக் பண்ணிருக்கீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வியூ ரிசிப்ட்னு இருக்கும். அதை கொடுத்து இப்ப காட்டின அதே ஆப்ஷன்ல டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அக்கமடேஷன் வந்து இதுலயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ரீசெண்டா புக் பண்ண அக்கமடேஷன் இங்க இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுக்கு அந்த அக்கமடேஷன் தேவையில்லை, நான் வந்து கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணாதான் உங்களோட ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். சப்போஸ் நீங்க வந்து அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட காஷன் டெபாசிட் மட்டும் தான் ரீஃபண்ட் வரும். இந்த கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு புக்கிங் ரிசிப்ட் எடுக்கணும்னா இந்த வியூ ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களோட ரூம் புக்கிங் வந்து இங்க வந்து வியூ ஆகும். திருமலை ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் நீங்க என்ன புக் பண்ணிருக்கீங்களோ அது இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபா உங்களோட சிஸ்டமோ இல்லைன்னா மொபைல்ல வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். பிரிண்ட் எடுக்க போறீங்கன்னா டைரக்டா பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து அக்கமடேஷன். அடுத்து வேற என்னன்னா அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுமே இதுல நமக்கு டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்ரீவாரி ஹுண்டி, அதே மாதிரி சேவா எலக்ட்ரானிக் டிப்ல நீங்க ஏதாவது செலக்ட் ஆகி பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசிப்ட்டுமே நம்ம இங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னா நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டொனேஷன் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில தான் நமக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் புக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போடுவோம் இல்லையா, அந்த வெப்சைட் போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டு இதில் நீங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் சேவால நம்ம புக் பண்ணியிருக்க டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இதுதான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணதோட பிரிண்ட் அவுட் வந்து எப்படி எடுக்கிறது, டவுன்லோட் பண்றது அப்படின்றதுக்கான ஆப்ஷனா இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எப்பயுமே ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து முத நாள் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது. மீதி நாட்களுக்கு அன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சதுமே அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாட்டோ 2 ஸ்லாட் டிக்கெட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து கிடையாது, நீங்க நாளைக்கு காலையில தான் டிக்கெட் வாங்கணும். இப்போ எங்களுக்கு ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே கிடைக்கல, நாங்க எப்படி தரிசனம் போறது அப்படின்னா, உங்களுக்கு டைரக்டா போகக்கூடியதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நடைபாதை தரிசனம், இன்னொன்னு வந்து நம்ம இலவச தரிசன டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டிக்கெட். இப்போ நடைபாதையில போறோம்னா 2 வழி இருக்கு. ஒன்னு அலிப்பிரி மெட்டு, இன்னொன்னு ஸ்ரீவாரி மெட்டு. அலிப்பிரி மெட்ல போறவங்களுக்கு அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்ல நீங்க காலையில ஒரு 3 மணிக்கு மேல உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போயிட்டு காலி கோபுரத்துக்கிட்ட அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா தான் நம்ம தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. இது ஒரு வழி இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நடந்து போறவங்க. இல்ல நான் ஸ்ரீவாரி மெட்டு வழியா, ஸோ கொஞ்சம் கம்மியான நடைபாதையில, நான் சீக்கிரம் ரீச் ஆகக்கூடிய நடைபாதையில நடக்கலான் இருக்கேன், ஸ்ரீவாரி மெட்டு போறேன் அப்படின்னா, நம்ம ஸ்ரீவாரி மெட்டுல நடந்து போகும்போது 1240 டு 50க்குள்ள இருக்க அந்த படியில வந்து டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 5000 திவ்ய தரிசன டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம தரிசனம் போகலாம். இது ரெண்டுக்குமே ஆதார் கார்டு நமக்கு கம்பல்சரி வேணும். ஆதார் ஒரிஜினலோ ஜெராக்ஸோ மொபைல்ல இருந்தா கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு தடவை இந்த தர்ஷன் வாங்கிட்டீங்கன்னா திரும்ப வாங்குறதுக்கு 30 நாள் கேப் வந்து இருக்கணும். இந்த நடைபாதை தரிசனம் பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய நாள்ல உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வேற எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிருக்க கூடாது. அடுத்த நாள் தரிசனம் இருக்கு, முதல் நாள் நீங்க போறீங்க அப்படின்னா தாராளமா அன்னைக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. சேம் டேல ஆதார் யூஸ் பண்ணி வேற எந்த தரிசன டிக்கெட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து இதுக்கான ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கீழ் திருப்பதியில இருக்க 3 கவுண்டர்ஸ், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க 2 கவுண்டர் இருக்கு. ஒன்னு வந்து விஷ்ணு நிவாசம், இன்னொன்று கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இது ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து 3 இடங்கள்லயும் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15,000ல இருந்து 20,000 அந்த மாதிரி கவுண்டிங், வீக்கெண்ட்ஸ்னா ஒரு 25,000 அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வாங்குறதுக்கு நமக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். சேம் டேல வேற ஏதாவது டிக்கெட் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த டிக்கெட்ல நீங்க எது வேணாலும் வாங்கிட்டு போகலாம். அப்படி இது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா திருமலைக்கு போயிட்டு டைரக்டா போகக்கூடிய நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்ல போற பிளான் பண்ணீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் நார்மலா இருக்கும். வீக்கெண்ட்ஸ் அப்படின்னும் போது இப்ப லீவு வேற வந்துருச்சு, சம்மர் லீவு. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல எல்லாருக்குமே ஆஃபீஸ் லீவ் இருக்கும், அவங்களோட ஒர்க்ல லீவ் இருக்கும். ஸோ அதனால வீக்கெண்ட்ஸ் போறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட்டம் நார்மல் டேஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். டைரக்ட் தர்ஷன்லாம் போகும்போது மினிமம் நம்ம ஒரு 15 மணி நேரமோ 20 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. அடுத்தது இன்னைக்கான தரிசன நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டைரக்டா போகக்கூடிய தரிசனம் 12 மணி நேரம் ஆகும் அப்படின்றது டிடிடியோட அபிஷியல் பிரஸ் அப்டேட்டா இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தர்ஷன டோக்கன் ரெண்டுக்குமே சேம் என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு. ஏடிஜிஹெச் சர்க்கிள்ல 3ல இருந்து 6 மணி நேரம். அதே மாதிரி 300 ரூபா தரிசனமா இருந்தா 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம்லாம் இருக்கா, அலோவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்கங்க. நீங்க காலையில ஒரு 12 மணில இருந்து ஈவினிங் ஒரு 5-6 மணிக்குள்ள வந்து சுபதம் என்ட்ரியில போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து வாங்கிட்டு சாமி பார்க்கலாம். 90 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த ஸ்பெஷல் தர்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதே போல நீங்க ஒரு என்ஆர்ஐ சிட்டிசனா இருக்கீங்க, இல்லைன்னா டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஏடிசி சர்க்கிள் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அங்க போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா கூட தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கலாம். மே மாசத்துக்கும் ஜூன் மாசத்துக்கும் தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்களோட பஸ் டிக்கெட் கூட ட்ரெயின் டிக்கெட் அந்த பேக்கேஜ் வந்து அவைலபிள் வந்து இருக்கு. இதை நான் தனியா ஒரு வீடியோ கூட வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிக்கெட் உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட் கூட சேர்ந்து வரனால உங்களுக்கு கன்வீனியன்ட் இருந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், நாங்கள் டிராவல் பண்ணல அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் மட்டும் யூஸ் பண்ணலாமான்ட்டு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட வர்ற அந்த தர்ஷன் கூட நிறைய பேர் பஸ்ல டிராவல் பண்றது இல்லை, தரிசனம் மட்டும் போய் பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு கன்வீனியன்ட் எது தேவையோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்ல 300 ரூபா தரிசன டிக்கெட் மே மாசத்துக்கும் ஜூன் மாசத்துக்கும் கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. அதை தவிர அஃபீஷியலா கொடுக்கக்கூடிய டிக்கெட்டோட வெப்சைட்ஸ் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இது வந்து பஸ் டிக்கெட் கூட தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்ம டூரிசம்ல வந்து டூர் மாதிரி பேக்கேஜ் கூட ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு.
திருமலையில உங்களுக்கு ஆன்லைன்ல ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு சிஆர் ஆபீஸ்ல காலையில ஒரு 5-6 மணிக்கு கூட நீங்க போய் லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயா ரூம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருக்கும். பட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ள ரூம் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வந்து வந்துருது. ஸோ இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டெய்லியும் காலையில நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போறதுக்கு முதல் நாள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் காலையில கூட நமக்கு என்ன மாதிரி டிக்கெட்ஸ் இருக்கும் அப்படின்றத கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 நாளும், சனி ஞாயிறு 2 நாளும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்குறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நமக்கு மே மாசம் ஜூன் மாசத்துக்கு ஓரளவுக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்து முடிஞ்சுது. 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆயிருச்சு, 500 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆயிருச்சு, ரூம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. இன்னும் லோக்கல் டெம்பிள்ல இருக்கக்கூடிய சேவா டிக்கெட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லேட்டஸ்டா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரஸ்ட் டோனர்ஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ட்ரஸ்ட் ஸ்கீம்ஸ் டோனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான அக்கமடேஷன் வந்து ஜூன் மாசத்துக்கு வந்து 27ஆம் தேதி இன்னைக்கு 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்றது மூலமா இருக்க தர்ஷன் டிக்கெட் வந்து மே ஜூனுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஜூலை மாசம் வரைக்கும் அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தர்ஷன் டிக்கெட் மட்டும் தான் நமக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மே மாசத்துக்கு ஜூன் ஜூலை எல்லாம் வந்து அவைலபிள் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் பிஃபோரா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.